ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து காய்ச்சி பெருசாகவே ஆயிடுச்சு. இன்னும் அது பெருசாக ஆகுமா? சரி, இப்போவே அதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். வாங்க போயிட்டு கட் பண்ணலாம். வாங்க போய் பறிச்சுட்டு வரலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன், பார்க்கவே ஆசையா இருக்கு. அழகா ஒரு இடத்துல அப்படியே படுத்து இருக்குது அது பாட்டுக்கு. ஒவ்வொரு நாளும் ஆனா சீக்கிரமா ஃபாஸ்டா வளருது. எனக்கு தெரிஞ்சடி ஒவ்வொரு நாள்லயும் வந்து சைஸ் வந்து பெருசாயிட்டே போகுது. சரி, இப்போ கட் பண்ணலாம். அப்ப கையெல்லாம் குத்துது. ஆனா இது பாருங்க, குத்துது. ஆனா முள்ளு குத்துற மாதிரி. அது அந்த சொனன்னு சொல்லுவாங்க, அதுதான் பாதுகாப்பு. சரி, இன்னொன்னு இருக்கு, அதையும் பறிச்சிடலாம். அடுத்து பாருங்க, தோ ஒண்ணு. இது அதை விட பெருசா இருக்கு. கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கார்டனிங்ல வந்து காட்டி இது மாதிரிலாம் காய் கட் பண்ணி காட்டக்குள்ள இந்த சீதா அம்மா, ஆக்டர் சீதா இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோ அம்மா பார்ப்பாங்க. நானும் ஒரு ரெண்டு டைம் பார்த்துருக்கேன். அவங்க அழகா சொல்லுவாங்க ஹாப்பி கார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹாப்பி கார்டனிங் அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன், நல்ல பெருசு. பூசணிக்காய் வந்து அவ்வளோ நல்லது. எங்க அம்மா சொல்லுவாங்க, பூசணிக்காய் வந்து பன்னிக்கறிக்கு சமம், அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அதிகமா பூசணிக்காய் தேவை. நீர் சத்தும் அதிகம், குளிர்ச்சி ரொம்ப. சரி, வெயிட்டு சுத்தமா தாங்க முடியல. வெயிட்டு கையெல்லாம் நடக்குது.